சென்னையில நாம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கான கெமிக்கல் பாண்டிங். இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வால் பில்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, இதுல வந்து மெயினா சிமெண்ட்டும் அண்ட் பிரிக்ஸ் வந்து இது 2 பிரிக்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் வந்து பிரிக்ஸை எப்படி ஹோல்ட் பண்ணுதோ, இது 2க்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரியில சால்ட்டை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துட்டு இருக்கோம். சால்ட்டை நம்ம என்ன சொல்றோம்னா சோடியம் குளோரைடு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ Na அதாவது இது வந்து சோடியம், Clங்கிறது குளோரின். இந்த ரெண்டுக்கும் ஒரு ஹோல்டிங் ப்ராசஸ், அதாவது இது ரெண்டுக்குள்ளேயும் ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது எப்படி அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து சோடியமோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கோம். சோடியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா 281. அதாவது ஃபர்ஸ்ட் செல் 2, செகண்ட் 8, லாஸ்ட் செல் வந்து தேர்ட் வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வருது. அதே மாதிரி குளோரினுக்கு எடுத்திருக்கோம். அதோட நம்பர் 17. இதோட ஸ்ட்ரக்சர் 287 அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது சோடியம்ல இருந்த அந்த லாஸ்ட் செல் அதை தான் வந்து நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதாவது அந்த லாஸ்ட் 1 வந்து குளோரினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இது ரெண்டுலயுமே அந்த லாஸ்ட் செல் வந்து 88 அப்படிங்கிற மாதிரி வரும். 88 இருக்கும் போது இது ரெண்டுக்குள்ளேயும் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். இதை தான் வந்து கெமிக்கல் பாண்டிங்கிற மாதிரி சொல்றோம். அதாவது எப்படி அப்படின்னா, ஆட்டம்ஸோ மாலிகூல்ஸோ அயான்ஸோ எதா இருந்தாலுமே அதுக்குள்ள ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மூலமா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுற அந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். நம்ம கம்பெனி நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸும் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸுமே கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு எந்த கைட்னஸ் வேணாலும் பண்ணி தரோம். கண்டிப்பா நீங்க டாக்டர் அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. தேங்க்யூ.